செங்காட்டங்குடியில் குரு பூஜை சிறு தொண்டருடைய அமுது படையல் ரொம்ப சிறப்பாக நிகழ இருக்க போகிறது. இவருக்கு கல்யாணம் ஆனது வெண்காட்டு நங்கைன்னு அந்த அம்மா புண்ணியவதி, மனையறத்தின் வேர். இவங்களுக்கு வேலைக்காரர் இருந்தாங்க, சந்தனை தாதியாரும் ஒரு பாட்டி. தவமிருந்து தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு பெற்றார் சீராள தேவ நாயனார். வளர்பிறை போல அந்த குழந்தை வளர்ந்தது. தங்க தொட்டிலில் சீராட்டி பாராட்டி அப்படியே தொட்டில போட்டு தங்க தட்டில பால் சோறு ஊட்டினார்களாம். வளர்பிறை போல அந்த குழந்தையை மறுவு மாசில்லாது வளர்த்தார்களாம். ஒரு நாள் ஞானசம்பந்தர் 3 வயதா இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்தார். சிறு தொண்டர் ஓடி போய் அவர் இருந்த இடத்திலேயே அங்கிருந்து மலர்களை தூவி வரவழைத்தார். இந்த காட்சியை பார்த்தார் ஞானசம்பந்தர். உம்மை போல யாராவது தொண்டு செய்வார் உண்டா அப்படின்னு. அப்ப ஞானசம்பந்தருக்கு வயசு 10. ஞானசம்பந்தருக்கு வயசு 10 வயசு. நல்ல பால் மனம் மாறாத குஞ்சம் போட்டு சட பின்னி கையில தங்க கிண்ணம் ஏந்தி ஜல் ஜல் நடந்து வர்றார் செங்காட்டங்குடி பல்லக்கில். ஞானசம்பந்தர் வந்தார், ஞானசம்பந்தர் வந்தார், ஞானசம்பந்தர். ஒரே ஊரெல்லாம் திருவிழா கோலம். அங்கிருந்து சிறு தொண்டர் ஓடி போய் 2 காலையும் பிடிச்சுக்கிட்டாராம். உன்ன மாதிரி ஒரு தொண்டு செய்கிறவன் தன் தோல்ல பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 3 வயசு சீராளருக்கு. அப்பதான் குழந்தை 3 வயசு. எனக்கு 3 வயசா இருக்கும்போது தானே நான் ஞானப்பாலை சாப்பிட்டேன். இதே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வர்ற 20 ஞானப்பால். அடடா, இப்போ பார்த்தார், இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவர் ஞானமண்ட பிள்ளை அல்லவா. 2 வருஷம் கழிச்சு இந்த ஊரில் சிவபெருமான் வரப்போகிறான். இந்த குழந்தைய சாப்பாடாக சமைச்சு சாப்பிட போகிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யார்? ஞானசம்பந்தருக்கு. அவர் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தைய போய் சுவாமி அறுத்து கரியாக்கி சோறாக சாப்பிட போகிறாரு அப்படின்னு குறிப்பால் சொல்லக்கூடாத விஷயத்தை சொன்னாராம். சிறு தொண்டரே கவலைப்படாதீங்க, 2 வருஷம் கழித்து இந்த சீராளனால் நீங்கள் கைலாயம் போய் சேர போகிறீங்கன்னு சொன்னாராம். அப்போ என்னாச்சு, இவரை பிரிய முடியாமல் இருந்த சிறு தொண்டரை வாழ்த்திட்டு அவர் வீட்டில் அன்னம்பாளிப்பு செய்துட்டு புறப்பட்டார். சரிய 2 ஆண்டுகள் கழித்து ஜடாமுடியை இறுக்கி கட்டினான் தலைமையில. சந்திரனை மறைத்தான். நல்ல மைய எடுத்து தன் கண்ணிலே இட்டு கொண்டான். நெற்றியிலே திருநீரை எடுத்து பிறை மாதிரி அணிந்து கொண்டான். கருப்பு கயிறை இடது பக்கமும் வலது பக்கமும் அணிந்து கொண்டான். பெரிய பழைய சூலாயுதத்தை எடுத்து தன் தோள் மேல் போட்டுக்கொண்டான். கருப்பு அங்கியை அணிந்து கொண்டான், யானை தோல் போன்ற கருப்பு அங்கியை. காலில் சலங்கையை அணிந்தான். மரப்பாதரட்சையை அணிந்தான். மண்ட ஓடு பிரம்மனுடைய மண்ட ஓட லாக்கரில் இருக்கிற ஓட பீரோவை திறந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. இந்த கையில் உடுக்க டம் நம் ஜம் தம் லம் அப்படின்னு உடுக்க வச்சுட்டார். ருத்ராட்ச மாலை, கோபமான கண், சிவந்த கண், கடுமையான பல், பார்ப்பவர்கள் அஞ்சி நடுங்கி ஓடக்கூடிய உருவம். அப்படிம்பாராம். பார்த்தா அப்படி முறைப்பார். அப்படியே கைலாய மலையிலிருந்து நேர இறங்கி ஜங்குன்னு வந்து இறங்கினார் செங்காட்டங்குடியில். உடுக்கி அடிச்சார். டம் 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 நம பார்வதி பதையே அப்படின்னாராம். யாராவது இருக்காங்களா? சாப்பாடு போற பிட்சை உண்டா இங்க அப்படின்னாராம். அன்னைக்குன்னு சிறு தொண்டருக்கு ஒரு சிவனடியார் கூட ஆம்பில்ல கிடைக்கல. திருநீர் இட்டார், இங்கு எவரும் உண்டோ என்று கேட்டுக்கொண்டே போனார். அடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டு தான் இவர் சாப்பிடுவார், இல்லைன்னா உயிரை விட்டுருவார். யாரு? நம்முடைய சிறு தொண்டர் நாயனார். அவர் பெரும் தொண்டர். அவர் யாரு? பெரும் தொண்டர். ஆனால் அடியார் முன்னால அவர் சிறுந்தொண்டர். அந்த மாதிரி சுவாமி தேடி போனார். இவர் தேடி இந்த பக்கமா போனார், இந்த வீதி வழியா. அவர் அந்த வழியா வந்தார். யாரு? சிவபெருமான். கபாலி. யார் வீட்டில்? தபதி பிட்சான் தேகி, பசிக்குது. அங்கிருந்து அம்மா வந்தாங்க. யாரு? வெண்காட்டு சுவாமி எம்பெருமானீரே, நாங்கள் செய்த தவப்பயன். ஐயோ, உள்ளே எழுந்திரணும் நாதா, உள்ளே எழுந்திரணும் சுவாமி, எழுந்திரணும். நாங்கள் செய்த குலத்தினுடைய பெரும் பெரும் பாக்கியம் சுவாமி. மாதரார் தனித்திருக்கும் இல்லத்தில் மனை புகும். தெரியாதா உனக்கு? பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல நான் வருவேனா? வரமாட்டேன். போ.
சுவாமி, எங்க வீட்டில் வந்து ஒருவேளை நைவேத்தியம் செய்யுங்கள், எங்கள் குலமே புண்ணியமடையும் சுவாமி. இல்லை இல்லை, அதோ தெரியுது பாரு ஆத்தி மரம், அத்தி மரம் வேற ஆத்தி மரம் வேற, அந்த மரத்திற்கு அமர்ந்திருப்போம், உன் கணவனை வர சொல்லு போ. நேரம் ஆச்சு, சரியா மணி 11:30 மணி. சிறுத்துணர் வந்தார். ஒரு அடியார கூட கிடைக்கலையே வெண்காட்டு நங்கையே, நம்ம அடியாருக்கு சாப்பாடு போடணுமே. சுவாமி கவலையே படாதீங்க, வடபுலத்திலிருந்து ஒரு சன்னியாசி வந்தார், அவர் மாவிரத யோகி காபாலி. யாராக இருந்தா என்ன, ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுவது நம்முடைய கடமை அல்லவா, இதோ நான் செல்லுகிறேன்னு நேர வந்து சேர்ந்தார். ஆத்தி மரத்திற்கு கீழே அமர்ந்திருந்தான், திருத்தொண்டருக்காக அமர்ந்திருந்தான் கைலை நாதன் கபாலீஸ்வரன். அப்படியே உட்கார்ந்திருந்தார். யாருக்காக காத்திருக்கணுமோ அவருக்காக காத்திருக்கிறான். அங்கிருந்து வந்தார், கையை குனிச்சுக்கிட்டே வந்தார். நாங்கள் செய்த குலத்தினுடைய தவ பயன் சுவாமி எழுந்தருளிட்டு என்னுடைய மனைக்கு பெருமான் எழுந்திர வேண்டி ஒருவேளை அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டும். பெருமானீரே பெருமானீரே நாயனீரே அமுது செய்தருளும். ஏய், நான் யார் தெரியுமா? சும்மா சாப்பிடவான்னு கூப்பிடுறிய? பார் என்னை, நான் கபாலி, வடபுலத்து காபாலி. ஆமா, கையில பாத்தியா மண்டை ஓடு? சுவாமி தெரியும் தெரியும் சுவாமி. தெரிஞ்சுதான் வந்திருக்கிறியோ? ஆமா, எங்களுடைய இல்லத்திற்கு சுவாமிகள் எழுந்தருளி ஒருவேளை நைவேத்தியம் செய்யணும். முடியாது முடியாது, போ 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 போடா போ என்று சொன்னாராம். நேர காலில் விழுந்து, சுவாமி என் உயிரை விடுவேனே தவிர உங்கள் திருவடியை விடமாட்டேன் பெருமானீரே. சிறியேன் நாயனுடைய இல்லத்திற்கு எழுந்தருளி ஒருவேளை அமுது செய்து எங்கள் குடும்பமுழுதும் உய்ய கொள்ள வேண்டும் பெருமானீரே. ஏய், சும்மா நடிக்காத, போடா போ, எந்திரி எந்திரி. இப்படியெல்லாம் சோதனை பண்ணா நம்மளாம் சும்மா இருப்போமா? சோறு சாப்பிட வாயான்னு கூப்பிட்டா எட்டியா உதைக்கிற நாயன்மார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, இதை நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. இதெல்லாம் கற்பனையில கூட நினைக்க முடியாது. நம்முடைய தரம் எங்க, அவங்க உயர்வு எங்க, யோசிச்சுப்பா. இதை பேசுறதே புண்ணியம், கேட்கறதே புண்ணியம். இந்த வரலாறுலாம் பெரிய புராணத்தில் கேட்கணும், அது இப்படி சுவையா கேட்கணும் இல்லையா? சுவாமி உங்களால் என்னை பரிந்து ஊட்ட முடியுமா உன்னால்? அப்பாடா, கொஞ்சம் கோபம் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கோபம். சுவாமி முடியும் முடியும். முடியுமா? யாம் உண்பதோ 2 ருது கழித்து உண்போம். 2 ருது, ஒரு ருதுக்கு 6 மாதம். ருதுன்னா வசந்த ருது அப்படின்னு ருதுனா 6 மாதம், மாதம் 6 மாதம். 6 மாதம் கழித்து 6 மாதம் உண்போம், பிறகு 6 மாதம், வருஷத்துக்கு 2 தடவை தான் சாப்பிடுவேன். அப்பேற்பட்ட சாப்பிடக்கூடிய நாள் இந்த நாள். உனக்கு யோகம் அடிச்சது பார்த்தியா, பம்பர் பரிசு. நான் சாப்பிட வேண்டிய நாளும் இந்த நாள் தான்டா சிறுத்தொண்டா, இந்த நாள் தான். ஆஹா, பேஷா போச்சு சுவாமி, பேஷா போச்சு. சாமிக்கு கத்திரிக்காய் சாம்பாரா, முருங்கைக்காய் சாம்பாரா, அவரைக்காய் வெண்டைக்காவா? நீ வேற, நான் அதெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்பனே. நான் பார்த்தது எல்லாமே மனித எலும்பு, கையெலும்பு, மண்டை ஓடு, மாமிசம். இதைத்தான் ஆஹா, அதுவும் உண்டு. சுவாமி மாமிசம் புசிக்குமோ? ஓ காபாலியாச்சே. நேர வீட்டுக்கு கையை பிசைந்தார். வெண்காட்டு அம்மை கேட்டார்கள், சுவாமி வந்த காபாலி ஒத்துக்கிட்டாரா? நான் சாம்பார் ரெடியாக வச்சுருக்கேன், ரசம் பொரியல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். அப்படியா? வேற என்ன வேணும்? சப்பாத்தி, பூரி, பொங்கல், வடநாட்டு சமையல் ஏதாவது வேணுமா? இல்லை வெளிநாட்டு ஏதாவது உணவா? தந்தூரியனா, சைனீஸா? அவர் சாப்பிடுவதோ நரப்பசு. நரப்பசுவோ 5 வயது நிரம்பி குறைந்ததாக இருக்கணும், குலத்துக்கு ஒரு மகனாக இருக்கணும், உடம்புல மாசு மறு ஊனம் இல்லாமல் இருக்கணும், தந்தை பிடிக்க தாய் அறிய வேண்டும், அந்த குழந்தை சிரிக்கணும். அப்படி பரிமாறுகிற பொழுது மனம் வருத்தம் இல்லாமல் பரிமாறணும்னு சொல்றாரு. இதனால் நம்மால் முடியுமா என்று கேட்டார். அந்த அம்மா அப்படியே பார்த்தார். என்ன பரமேஸ்வரா, கணபதீஸ்வரத்து பெருமானே, இது ஒரு சோதனையா எங்களுக்கு? ஒரு அடியார் கிடைக்கலையே, நாங்கள் என்ன செய்வது? இன்னைக்கு அடியாருக்கு சாப்பாடு போடலேன்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் உயிரை விடுவதை தவிர வேற வழியே கிடையாது. நாங்கள் உயிர் விட்டால் என் பிள்ளை அனாதையா போயிடுவானே சுவாமி. அப்போ என்ன செய்வது? யாராவது பணம் கொடுத்தா பெத்த பிள்ளைய கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பணம் கொடுத்தா பிள்ளை கொடுப்பாங்க. இந்த காலத்திலே கொடுக்குறான், இந்த காலத்திலேயே பிள்ளைய கொடுக்குறான். சரி, அப்படி பிள்ளை கொடுத்தாலும் அந்த அம்மா பிடிப்பாளா? அப்பா அறிவானா?
புள்ள சிரிக்குமா? இது முடியாத காரியமாச்சே. ஐயோ என்ன செய்வோம் கணபதி சரத்தானே. ஞாபகம் வந்தது, நமக்கு ஒரு மகன் இருக்கிறானே சீராளன். அந்த அம்மா அப்படியே எப்படி இருக்கும்? 10 வருஷமா குழந்தை இல்லாம பெத்து 5 வருஷ குழந்தைய பாடசாலைக்கு அனுப்பிச்ச குழந்தைய கறி செய்வதா? ஐயோ. சரி, கணவனுடைய மாங்கல்யமே எனக்கு முக்கியம், பிள்ளை இல்லை. அப்ப சொல்லுவாங்க, கழுத்து புருஷன் போனா வயிற்று புருஷன் காப்பாற்றுவான், பிள்ளை. அந்த மாதிரி இப்போ இந்த பிள்ளை என்ன செய்வது? சரி, எல்லாம் சிவன் செயல் என்று நம்முடைய பிள்ளையே அந்த மாதவ முனிவருக்கு அமுது செய்வோம் என்று சொல்லி 12 மணிக்கு நேர பாடசாலைக்கு போறார். இன்னமும் இந்த ஸ்கூல் இருக்கு, பாடசாலை செங்காட்டங்குடியில். போய் பார்க்கணும் நீங்கெல்லாம். செய்ய மணியே சீராளா என் கண்மணியே, பாடா என் குழந்தை, வா வா. ஐயோ, இன்னைக்கு அப்பா எப்போவுமே 4 மணிக்கு தான் வருவார் பைக் எடுத்துக்கிட்டு. இன்னைக்கு 11 மணிக்கே வந்து விட்டாரு, என்னன்னு தெரியலையே. வீட்டில் வடை பாயசம் உண்டு போடுறதுக்கு இன்னைக்கு யாரோ சொந்தக்காரங்க மாம்பழம் வாங்கி இருப்பாங்க போடுறதுக்குன்னு அந்த குழந்தை நேர ஆசையோடு வந்து அப்பாவை கட்டி பிடிக்க வந்துதான் பாருங்க. அந்த குழந்தைய தள்ளி வைச்சாராம். பிள்ளையை தொட்டா தீட்டுப்பட்டு விடுமேன்னு சொல்லி ஒரு அடியாருக்கு அமுது செய்வதற்காக பிள்ளையை தொடக்கூடாதுன்னு அதை எடுத்து தன் தோல் மேல வைத்துக்கொண்டு கட்டி பிடிக்காது, உச்சி முகராது, முத்தம் கொடுக்காது அந்த குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்து மஞ்சள் நீரிலே அதை நீராட்டி சந்தனம் பூசி ஜடையெல்லாம் பின்னி மல்லிகைப்பூ சூட்டி கண்ணிலே மையிட்டு திலகமெல்லாமிட்டு உதட்டிலே சாயமிட்டு காலிலே புது சலங்கையெல்லாம் கட்டி அரைஞான் கயிறை கட்டி உடம்பிலே பட்டாடை கட்டி ஞானசம்பந்தர் போல அந்த குழந்தையை அலங்காரம் செய்து தூபம் காட்டி தீபம் காட்டி மலர் மாலைகளை சாத்தி, செய்யமணியே சீராளா, இன்னைக்கு நம்முடைய குலமே உய்வடைய போகிறதப்பா. ஒரு சிவனடியாருக்காக நாம் அமுது செய்ய போறோம் அப்பா, வாடா என் கண்மணியே என்று சொல்லி வெண்காட்டு நங்கை அந்த குழந்தையை மடியில வைத்துக்கொண்டு அப்படியே தாளாட்டுகிறார்கள். வெண்காட்டு நங்கையே மணி ஆகிவிட்டது. நாதன் அடியார் பசியோடு இருக்கிறார். இப்ப சிறு தொண்டர் பார்க்கிறார், இதுவும் உன் சோதனையா ஈசனே சிவகாமி நேசனே இணையாளும் நடராஜனேன்னு கத்தியை எடுத்தார். நமசிவாயம் நமசிவாயம் என்று தேய்த்தார். மனதை கல்லாக்கினார். பரமனை வேண்டினார். தன் குலத்தையே அழிப்பதற்கு துணிந்தார். செய்கின்ற தொண்டை விடாமல் செய்தார் எம்பெருமான் சிறு தொண்டர். அந்த குழந்தை பார்த்தது, ஏதோ என் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து விளையாட்டு காட்டுகிறார்கள் என்று அழகான சிரிச்சது. சிரிக்கும் பொழுது ஓம் நம சிவாய என்று கத்தியை எடுத்தார். குழந்தையுடைய தலையை அறுத்தார் சிறு தொண்டர். ரத்தம் பீரிட்டது. அந்த அம்மா கண்ணீர் விடாமல் காயம் மறைத்தார்கள், எலும்பை கொத்தினார்கள், சதையை கொத்தினார்கள், மாமிசம் படைத்தார்கள். எல்லாம் வந்தது. இப்ப சமையலாம் ரெடி. நேரா போறார். யாரு? ஆத்தி மரத்துக்கு. சுவாமி, நீங்க சொன்னதெல்லாம் தயார் செய்துட்டியா? சுவாமிக்கே பதஷ்டம் வந்துருச்சான், சிவபெருமானுக்கு. இப்படி யார் தொண்டு செய்வா? ஐயோ சிறு தொண்டா. அம்மா கோவமா, அம்பாள் வரவே இல்லை. அம்பாள் சரியான அந்த ஊர்ல இருக்கிற அம்பாள் கோவத்தோட இருப்பாங்களாம். ஏன்னா இப்படி யாராவது சோதிப்பாங்களா அப்படின்னு அம்மாவுக்கே பொறுக்கலையாம். ஆனா சுவாமி ரொம்ப கடுமையானவன், எளிமையானவன். யார்கிட்ட சோதிச்சா என்ன கிடைக்கும்னு தெரியும் இல்லையா? இப்ப நேரா பார்த்தார். ஏய் சிறுத்தொண்டா, எல்லாம் சரியா இருக்கா? புறப்புறம் வா. இன்னமும் ராத்திரி 2 மணிக்கு ஜலங்கையை போட்டுக்கொண்டு அந்த மிருதங்கத்தில் வச்சு வருவாங்க. தம் சக் தம் து த துன் ஜத் துன். அப்படியே நடந்து வந்தாராம். பாத பூஜை செய்தார்கள். இன்னமும் அந்த இடம் இருக்கு, மடம் இருக்கு. இப்போ அங்கே தான் அமுதுபடையில் நடக்கும். ராத்திரி 2 மணிக்கு அந்த சாணம் போட்டு மெழுகி மலர் மாலைகளை எல்லாம் போட்டு குத்து விளக்கை ஏற்றி நல்ல கமண்டலத்தை தண்ணீரை வச்சு எண்ணாரி வெட்டி வேறு மாலையெல்லாம் போட்டு மலர் மாலை சாத்தி உட்காந்து கபாலி உட்காந்துட்டார். பெரிய இலை, லாலாப்பேட்டை இலை போட்டு ஒவ்வொன்றா வச்சாங்களாம். இது என்ன? அது சுவாமி, அது கை. இது என்ன? அது நெஞ்சு. இது தொடை. இது பாதம். எல்லாம் இருக்கா? சரி, சாதத்தை போடும்.
சாப்பிடலாமா? பரிசேஷன் ஆகுது. ஆமா, எல்லாம் இருக்கே, தலை எங்கடா? எங்க தலை எங்க? சுவாமி, நீங்க அதை சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி ஓரமாக வைத்து விட்டேன். இப்ப அந்த நேரத்துல அந்த அம்மா இருக்காங்களே, வேலைக்கார அம்மா, அந்த அம்மா சொல்லுது, நாத நீ அதையும் விரும்பும் என்று எண்ணி அந்த தலையை பத்திரமாக வச்சிருக்கிறேன். என்னடா இது, எப்படி போனாலும் லாக் பண்ண முடியலையேன்னு சாமி நினைக்கிறார். அவங்க ரெடியா இருக்கிறாங்க, இதை செய்தவங்க. அப்படியா? அப்படின்னா இது பெரிய புராணத்துல இல்ல, தல புராணத்துல இருக்கிறது. அப்படின்னா, ஏ சிறு தொண்டா, இலையெல்லாம் மூடு, வா, எந்திரி எந்திரி, நீயும் உன் மனைவியும் அந்த உரல்ல அந்த தலையை போட்டு இடிச்சு அதை சாரா பிடிஞ்சு கொண்டு வாங்க போ. சுவாமி, அதுவும் செய்கிறேன் என்று செய்து உலக்கினாலே தலையை இடித்தார்கள், சாராக பிழிந்தார்கள், ரசமாக வைத்து, ஆஹா பேஷ், ஆஹா இன்னைக்கு அருமையான போஜனம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை செங்காட்டங்குடிக்கு வந்துடணும்னு நினைச்சேன். சரி சாப்பிடலாமா? மணியாச்சு, உன்னால பெரிய தொல்லை. சச்சா, இந்த ஊருக்கு வந்த பாரு. போ. யாரு? சாமி இவ்வளவு பண்ணவரை சொல்றார். சுவாமி, அமுது செய்தரலும், அமுது செய்தரலும், இப்படி சாப்பிட்டா போதும் சிறு தொண்டருக்கு. நான் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லடா. ஏய் உட்கார், பக்கத்தில் உட்கார். எம்மா ஒரு இலை ஒன்று போடு. சுவாமி, நானா? ஆமா, உட்கார். போட்டாச்சு, இலை போட்டாச்சு, அதெல்லாம் வை. இங்க இருக்க என்ன இருக்கோ அதெல்லாம் வை. தன் பெற்ற மகனுடைய மாமிசமே வைக்கப்பட்டது. சாதம் போட்டாச்சா? சரி. சிறு தொண்டர் என்ன பண்ணாரு, தான் முதல்ல சாப்பிட்டாதான் இவர் சாப்பிடுவாரோன்னு கையை வைக்க போனாரு பாருங்க. கை பிடிச்சா, டாய் மாயக்காரனே, நீ தினந்தோறும் 3 வேளையும் சாப்பிட்றவன், நான் 6 மாதம் ஒரு தடவை சாப்பிட்றவன், நானே சாப்பிடல, உனக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, வீட்டில் நீங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க, உங்க குழந்தை எங்க? சுவாமி, இப்போது அவன் இங்கு உதவான். சச்சா, புத்திரர் இல்லாத வீட்டில் நான் சாப்பிட்றதா? குழந்தை இல்லாத வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். சுவாமி, அந்த குழந்தைன்னு சொல்ல முடியல. அந்த குழந்தை இல்லாத வீட்டில் நான் எங்க சாப்பிட்றது? நான் சாப்பிட மாட்டேன். ஐயோயோ சுவாமி, நான் என்ன செய்வேன்? உன் குழந்தை எங்க? இப்போது அவன் இங்கு உதவ மாட்டான். அவன் உதவ மாட்டான். எங்க இருக்கான்? போ போ, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். உங்க இலை போடு, 3வது இலை. இப்ப கையை பிசைந்தார்கள். யாரு? சிறு தொண்டரும் வெண்காட்டு நங்கை. சரி, இனி ஈசன் செயல், இனி எது நடந்தாலும் நம்முடைய உயிரை விடுவதை தவிர வேற வழி கிடையாது. அவர் கூப்பிடுன்னு சொல்றார், கூப்பிடல என்ன சாப்பிட மாட்டார். செத்து போன பிள்ளை எங்கேயாவது வருவானா? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார்கள் மீண்டு வருவர் உண்டோ? அந்த குழந்தை வருமா? வராது. இருந்தாலும் ஒரு கண் துடைப்புக்காக வாசல் நின்று நீ நானும் சென்று சேர்ந்து நம்முடைய பிள்ளையை அழைக்கலாம். வா வெண்காட்டு நங்கையே வா என்று சொல்ல, சிறு தொண்டர் தேவநாயனாரும் அன்னை வெண்காட்டு நங்கையும் சென்று வாசலிலே நின்று, செய்ய மணியே சீராளா சீராளா சீராளா, நாதன் அடியார் உடன் உண்ண அழைக்கின்றாய், வாராய் வாராய் என் கண்மணியே, வாராய் வாராய். இலையிலே போட்டிருந்த மாமிசம் மறைந்தது, களங்கள் மறைந்தது, அடுப்பில் இருக்கிற எல்லா மாமிசமும் மறைந்தது. சந்தனத்தாதியார் பார்த்து மயங்கினார்கள். என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்று சொல்ல சொல்ல இங்கு ஒவ்வொரு உறுப்புகளாக மறைய மறைய பாடசாலையில் இருந்து வருவது போல குழந்தை ஓடி வந்தது. சிறு தொண்ட நாயனார் மீண்டும் உயிர் பெற்று வந்தார். ஆகா, வந்தது அற்புதமோ அதிசயமோ யானறியேன். ஆனால் என் அடியான் உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக வந்த குழந்தையை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். வந்த பொழுது கலன்களை காணும், இலையை காணும், வந்த காபாலியையும் காணவில்லை. அதறினார், பதறினார், கதறினார். எங்கே என் தொண்டன், என் நாதன் எங்கே என்று சொல்ல, வானத்திலே விடையிலே காட்சி வழங்கினான் எல்லாம் வல்ல செங்காட்டங்குடி ஈசன். வரும்போது தனியாக வந்தான். இப்பொழுது யாரோடு வந்தான் தெரியுமா? சந்தன தையதோடு, அம்பிகையோடு.
நாயன்மாரிலேயே சோமாஸ்கந்தராக காட்சி கொடுத்த ஒரே நாயன்மார் சிறு தொண்டருக்கு தான். சிறு தொண்டருக்கு கைலாய வரைக்கும் போறதுக்கு பேச்சு துணைக்கு நான் இருக்கேன். வெண்காட்டு நங்கைக்கு பேச்சு துணைக்கு அன்னை இருக்கிறாள். சீரானுக்கு குழந்தை வேணுமேனு முருகனையும் கூட்டு வந்தாராம் கூட. சந்தன தையலோடும் சரவண பெருமாளோடு விடையிலே வந்து காட்சி வழங்கினானா, சிறு தொண்டரே உண்மை போல யார் நீரிட்டார், உண்மை போல யார் தொண்டு செய்வார், என் அன்பிற்கு இனியவனே வா என் பக்கம், வா என் பக்கம் என்று சொல்லி அந்த சிறு தொண்டரை பக்கத்திலே அணைத்து மார்போடு அணைத்து கொண்டானாம். எல்லாம் வல்ல கைலை நாதன் செங்காட்டங்குடி ஈசன் கணபதீச்சரத்து பெருமான். அந்த வெண்காட்டு நங்கையை அன்னை கட்டிக்கொள்ள முருகப்பெருமான் சீராளரை அழைத்து கொள்ள 3 பேரையும் அப்படியே கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு சென்றானாம். அற்புதமான வரலாறு நடந்தது. இதை சைவ அடியார்கள் என்னைக்குமே மறந்துவிடக் கூடாது. இந்த புராணத்தை கேட்டவர்கள், இந்த புராணத்தை கண்டு நெஞ்சு உருக்க மகிழ்ந்தவர்கள் வீட்டில் உங்க பிள்ளைக்கு எந்த விதமான கண்டமும் வராது, தோஷம் வராது, வியாதி வராது, குழந்தை இல்லாம குழந்தை கிடைக்கும், வீட்டில் எந்த விதமான இறப்பும் வராது, அபசகனம் வராது, அகால மரணம் வராது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய புராணம் இந்த புராணம்.